ரிவர் வேலி தண்ணி இல்லைன்னு நினைக்கிறேன். வா, பயங்கரமான ஆழமாக இருக்கும் போல. அதாவது இந்த மொத்த கோட்டையும் கட்டுறதுக்கு கல் இங்கேருந்து தான் எடுத்துருப்பார் போல ராஜா. ஒரு கல்லும் உடச்சி எடுத்துருக்காங்க பாருங்க. அந்த கோயில் கோபுரத்தில் பார்த்தோம்ல, ஒரு சிங்கிள் கல்லாக இருந்துச்சு. அந்த மாதிரி கல்லெல்லாம் இங்கேருந்து தான் உடச்சி எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தண்ணி இருக்குங்க, அந்த ஆழத்தில் அடியில் இருக்குது பாருங்கள். அதெல்லாம் ட்ரெக்கிங் போகணும், ஆனால் செம்மையாக இருக்கும். காம்பவுண்ட் வால் மாதிரி கட்டியிருக்காங்க. தண்ணி அடியில் கிடக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தூரம் உள்ளே போய் பார்க்கலாம், அப்போ தான் அந்த லாஸ்ட்டு எண்டு வரையும் தெரியும். ஆனால் தண்ணி தாக்கம் பயங்கரமாக இருக்குது. அந்தளவுக்கு வெயில் அடிக்குது, பயங்கரமான வெயிலாக இருக்குது. இந்த இது அப்படியே நீட்டாக போய்கிட்டே இருக்குங்க, அது லாஸ்ட்டு வரைக்கும் போகுது. ஜஸ்ட்டு மிஸ் ஆனாலும் சங்கு தான். பார்ப்போம் இன்னும் எவ்வளோ தூரம் போக முடியுதோ போய் பார்க்கலாம். அந்த மேடு மேலே ஏறினா அந்த லாஸ்ட்டு வரைக்கும் பார்க்கலாம். அந்தளவுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த், என்கிட்ட உடம்புல பாடியில் ஸ்ட்ரென்த் இல்லை. அதனால் எவ்வளோ தூரம் ஸ்ட்ரென்த் இருக்கோ அவ்வளோ தூரம் நடந்து போயிட்டு அப்படியே ரிட்டன் ஆகிடலாம். மொத்த கோட்டை இங்கேருந்து தான் கட்டியிருக்காரு. வரும் மொத்தமாக எவ்வளோ ஆழம் இருக்குது. அந்த ஏரிக்கு போகிறதுக்குங்க, அங்கே ஒரு ஏரி தெரியுதுல்ல, அந்த ஏரிக்கு போகுது இந்த தண்ணி. எங்கேருந்து வருதுன்னு தெரியல, ஆனால் இந்த பக்கம் ஏரிக்கு தான் போகுது. சூப்பராக இருக்குது இடம். வேறு லெவலில் இருக்குது. செம்மையாக இருக்குது இடம். இவ்வளோ வெயில்லையும் இவங்க மட்டும் ஜாலியாக இருக்காங்க பாருங்க. நல்லா தண்ணியை குழப்பிக்கின்னு செம்ம ஜாலியாக இருக்குதுங்க. ஏறுறதுக்குள்ளே பாதி வேர்த்து போயிருப்பேங்க. அவ்வளோ வெயில் அடிக்குது. அதுவும் பாறைக்கு அதுக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகுது ஃபுல்லாக. பார்க்கலாம், அப்படியே மேலே கொஞ்சம் போயிட்டு பார்க்கலாம். செம்மையாக இருக்குது. அங்கெல்லாம் போகணும், ஆனால் உடம்புல தெம்பு இல்லையே, அதனால் இது வரைக்கும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம். இதில் மேலே ஏறுறதுக்கு, ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் ஏறுறதுக்கு சைடில் படிக்கட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். செம்மையாக இருக்குது. கந்திக்கோட்டாவோட அந்த ஃபோர்ட்டு மேப்பு அப்படியே மாஸ்க்கு பார்த்துட்டு அப்படியே நல்லா தண்ணி இருக்குது, போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா போகலாம். முடியல, செம்ம டயர்டாக இருக்குது. வெயில் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்க. ட்ரிங்கிங் வாட்டர் தான். இங்கே ஒரு மாஸ்கில் இங்கே ஒரு சின்ன என்ட்ரி மாதிரி இருக்குது. தண்ணி வச்சுருக்காங்கல்ல இந்த இடம். அப்படியே மெயின் என்ட்ரன்ஸ் உள்ளே போயிட்டு வெயில் அடிக்குது. இந்தமாதிரி வரவங்க தங்கிக்கிறதுக்காக இருக்கும் போல அந்த காலத்தில்.
செம்ம வெயில். செம்ம வெயிலுங்க. கந்திக்கோட்டையிலேருந்து கிளம்பியாச்சு. கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 1.5 hours 2 hours ஆகுது. ஓரளவுக்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. சரி ஓகே, இதுக்கு மேலே இருந்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிறதுனால வெயில் வெளுத்தெடுக்குது. இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் ஒரு 1 hour இங்கே இருந்தானா மயங்கி விழுந்துருவேன். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி ஓகே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். இங்கேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னைக்கு மேப் போட்டிருக்கேன். ஏன்னா நாளைக்கு வேறு ஒரு இடத்துக்கு கிளம்பணும். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி ஓகே நைட்டுக்கு உள்ளே போய் ரீச் பண்ணிடலாம், நைட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு காலையில் திரும்ப அங்கே கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். இப்படி பார்த்தா தான் நார்மலாக தெரியுறேன். இப்படி பார்த்தோன்னா எனக்கே என் கலர் தெரில. ஓகே சரி ஓகேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து போட்டிருக்கேன். ஆனால் வந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்த வழியே தான் போகுது. அதுதான் ஷார்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த வழி தான் காட்டுது. சரி ஓகே, நம்ம எல்லா இடத்தையும் வீடியோ எடுக்காமல் போகிற வழியில் இம்பார்ட்டண்டான விஷயம் நம்ம நேற்று ஈவினிங் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா நிறைய இடம் இருட்டாயிடுச்சு. அந்த இடத்தெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்புறேன். சரி ஓகே, நம்ம போயிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம் வாங்க. கந்திக்கோட்டையிலேருந்து கிளம்பிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம உள்ள பண்ணிட்டு மூவியில் என்ட்ரன்ஸில் வேறு லெவல் என்ட்ரி தான். அதுக்கு வந்து கீழே மூவி
அப்போ நமக்கு அந்த சின்ன இது மாதிரி பார்த்தோம்ல, அந்த தென்னை மரம் தெரியுது, அந்த பக்கம் தான் அந்த கோயில் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே அந்த காலை ஊனி திருப்ப தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஹைட்டாக இருக்குல்ல, எதுவும் நல்ல இருக்குது, பயமாக இருக்குது. மண்ணில் விடாமல் திருப்பிட்டோம், மண்ணில் விடாமல் திருப்பிட்டோம். அதை திருப்பி வச்சுட்டோம். அங்கே பார்த்தோம்ல அந்த தண்ணி இருந்துச்சு, ஆறு மாதிரி இருந்துச்சுல்ல, எங்கே வரைக்கும் எடுத்து போகிறாங்க. அதுக்கு எவ்வளோ தண்ணி தொட்டி கட்டி வச்சுருக்காங்க. கோயில் இருக்குங்க, இறங்கி போய் பார்த்துட்டு வந்துடும். இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அதை பார்க்காம போனால் நல்லா இருக்காதுல்ல. என்ன இருக்குன்னு போயிட்டு உள்ளே போய் எட்டி பார்த்துட்டு வந்துடும். இங்கே ஒன்றும் கோயிலெல்லாம் இல்லைங்க. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விவசாய இடம் மாதிரி இது பண்ணி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக எலுமிச்சம் கண்டு தான் வச்சுருக்காங்க. எலுமிச்சம் மரம் கன்று தான் நிறையா இருக்குது. தென்னை மரம், வாழைத்தோப்பு எல்லாம் இருக்குது. இந்த பள்ளம் போது அப்படியே பார்த்தீங்கன்னா நீட்டாக போகுது. நீட்டாக வந்து எலுமிச்சை செடி தான் நிறையா இருக்குது. எலுமிச்சை பிஸ்னஸ் நிறையா போகுதுன்னு நினைக்கிறேன். இதை தாண்டி போக முடியாது, அதனால் நம்ம அப்படியே ரிட்டர்ன் போகலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து சுற்றி காம்பவுண்ட் வால் மாதிரி போட்டிருந்தாங்க. சரி ஓகே, உள்ளே ஏதாவது இருக்கும் போல் அப்படின்னு நினச்சி போனால் ஒரு புளிய மரத்தை சுற்றி ஃபுல்லாக அடைச்சி வச்சுருக்காங்க காம்பவுண்ட் வால் மாதிரி. ஆனால் அதில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பாட்டிலாக போட்டு வச்சுருக்காங்க. ஒருவேளை இதுதான் கோயில் போலன்னு நினச்சி வந்தேன். வந்து பார்த்தா கோயிலெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதோ ரெஸ்ட் எடுக்கிற ஸ்பாட் மாதிரி இருக்குது. சரி ஓகே, அப்படியே கிளம்பலாம். போயிட்டு அப்படியே மெயின் ரோடை பிடிச்சி இதே மாதிரி வேறு என்ன நடலாம் இருக்கோ நம்ம கண்ணுக்கு தெரியுதோ அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம். இது பாரு, இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு புளிய மரம் மட்டும்தான் இருக்குது. நான் இந்த மாதிரி காம்பவுண்ட் வால்லாம் போட்டிருந்தோன்னே ஏதோ உள்ளே இருக்குது போலன்னு நினச்சி வந்துட்டேன், ஒன்றும் இல்லை. சரி ஓகே, அப்படியே கிளம்பலாம். நம்ம செல்லக்குட்டி அங்கே நிற்கிறா, அதை கூட்டிகிட்டு அப்படியே கிளம்பலாம். பிரேக்லேருந்து லைட்டாக சவுண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. போகிறோடனே சர்வீஸ் விடணும், சர்வீஸ் விட்டு வேறு எடுக்கணும் வண்டியை. வேறு எவ்வளோ கண்டாக மணியாச்சுங்க. இந்த மழை பெஞ்சாலே வண்டி இப்படி ஆகிடுது. இந்த மாதிரி பார்த்தாலே கடுப்பாக இருக்குது. போகுது இவ்வளோ நேரம் மைக்கு ஸ்பின்னை சொருவாமலே நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு வந்திருக்கேன். ஆனால் வாய்ஸ் அந்த அளவுக்கு கேட்குது. ஒரு வீடியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, பார்க்கலாம். சூப்பராக அந்த காம்பவுண்ட் வால் கட்டியிருக்குதாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. செலவே இல்லைல்ல, இங்கே கிடைக்கிற கல்லை எடுத்து அடுக்கணும், அவ்வளோதான். மேன் பவர் மட்டும் யூஸ் ஆகும், மற்றபடி வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. உள்ளேயும் அப்படியே வாய்க்கால் மாதிரி இருக்குது. அதுவும் அதே மாதிரி தான் பாறை வச்சு இந்த கல்லை வச்சு இதே மாதிரி காம்பவுண்ட் வால் மாதிரி கட்டி நடுவில் தண்ணி போகிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது.
அதே மாதிரி கந்திக்கோட்டா வந்து எந்த எப்படி சொல்கிறது மெயின்டெனன்ஸ்லேயும் இல்லை, பூட்டி தான் கிடக்கு இங்கே. அப்படியே வரவங்க போகிறோம் பார்த்துட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும், மெயின்டைன் பண்ணுறதில்ல. அதே மாதிரி அந்த ஹைக்கிங் போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே அந்தளவுக்கு இல்லை, எல்லாமே ப்ரைவேட்டு தான், ப்ரைவேட்டில் உள்ளவங்க தான் பார்த்துக்கிறாங்க. செம்ம காசு. அங்கே லோக்கலில் உள்ளவங்களே ஒரு ஆளுக்கு 800 ருபீஸ் கேட்டாங்க. இன்னும் இதாக வச்சு இந்த ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் வச்சு செய்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏவிடி இதுக்கெல்லாம் போட்டு மொத்தம் போட்டால் ஒரு ஆளுக்கு 3000 ரூபாய் 2500 வரும் போல். ஓகே, மெயின் ரோடு வந்து பிடிச்சாச்சு. நமக்கு இந்த மாதிரி தான் வாய்க்கால் மாதிரி இருக்குது. இந்த பாருங்க, வண்டி அடிக்கடி ஓவர் ஹீட் ஆகிடுது. ஃபுல்லாக எலுமிச்சம்பழம் தான். இதோட இன்னொரு பக்கம் தான் நம்ம அங்கே பார்த்தது. இப்படியே போகுது ஸ்ட்ரைட்டாக. இது இப்படி போகுது பாருங்கள், தண்ணி இப்படி வந்து ஒடிஞ்சு போகும் போல். இந்த பக்கம் அங்கே ஆளுங்க வேலை பார்த்துட்ருக்காங்க, பழம் பறிப்பாங்கன்னு நினைக்கிறேன்.